கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளின் புத்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். எல்லாரும் கரங்களை ஊற்றி ஆமென் சொல்லாமா? இந்த வேத பகுதியை நாம் பலமுறை தியானம் செய்திருக்கிறோம். ஆமெனா? ஆனால் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம், பொருளாதாரத்தில் நிறைய குறைபாடுகள், பொருளாதாரத்தின் நிமித்தம் நமக்கு அநேக பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் அநேக இடர்பாடுகளை கொடுப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி ஆண்டவர் இந்த சத்தியத்தை கொஞ்சம் நல்லா உணர்த்தும்படியாக தேவன் என்னை உணர்த்தினபடினாலே இன்றைக்கு இந்த சத்தியத்தை தியானம் செய்ய போகிறோம். இதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். நல்லா கவனிக்கணும். என்ன கூட்டார்? நல்லா கவனிங்க. நமக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் தேவன் வேலைகளை கொடுத்துருக்கிறார். நம்ம வேலைக்கு போகிறோம், வேலையில் சம்பாதிக்கிறோம், நமக்கு காசு பணம் நமக்கு இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னா, வேதனை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லாமா? என்ன இருக்குது? என்ன இருக்குது? வேதனை இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வேதனையிலிருந்து நமக்கு எப்படி விடுதலையாகிறது, எப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சத்தியம் சத்தியம்னு சொல்லிட்டு தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த கிருபைகளை அநேகம் பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. சத்தியம் சத்தியம்னு சொல்லிட்டு நம்மளை ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டேஜ். ஆனால் தேவனுடைய நோக்கமே என்ன நோக்கம் அப்படின்னாக்கா, என் பிள்ளைகளுக்கு நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆகி அவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் என்பது தான் தேவன் மனிதனை குறித்த நோக்கமாக இருக்கிறது. அப்போ இந்த பூமியில் மனுஷன் பாவம் செய்துவிட்ட பிற்பாடு ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படையில் மனுஷன் வாழ்க்கையை நடத்துகிறான். அது மகாபாபிலோன், அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனாலும் கர்த்தர் தான் நமக்கு என்ன கொடுக்குறார் அப்படின்னாக்கா, ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்குறார். இப்போ இந்த பூமியில் நம்ம வாழணுன்னாக்கா நமக்கு ஜீவன் வேணும் என்றால் போஜனம் நமக்கு தேவை. போஜனமே ஜீவன். இப்போ போஜனத்தை நம்ம எப்படி இந்த பூமியில் பெற முடியும் அப்படின்னாக்கா, ஐஸ்வர்யம், பணத்தை நாம் கையில் வைத்திருந்தால்தான் அந்த ஒரு போஜனத்தை பெற்று நாம் உயிர் வாழ முடியும். ஆக அந்த ஜீவன் நமக்கு வேண்டுமேயானால் போஜனம் வேண்டும். போஜனம் நமக்கு வேண்டுமேயானால் நமக்கு என்ன வேணும்? பணம் வேணும். ஆக ஜீவனை, போஜனத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்றால் நமக்கு தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். ஐஸ்வர்யம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ஒரு பெரிய சுகபோக வாழ்க்கை. அதை பற்றி நான் பேசலை. இன்றைக்கு நாம் குடும்பங்களில் ஏன் இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் வேதனையோடு இருக்கிறோம்? இன்னைக்கு அதுதான் கேள்வி. இன்னைக்கு என்ன கொஸ்டின் மார்க்குன்னா, ஏன் இன்னைக்கு வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது? தேவன் அவர் அதனோட வேதனையை கூட்டார். அவர் வேதனையை கூட்ட மாட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வேதனை வருகிறது காரணம் என்ன? நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, என்னங்க எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்க, நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் அப்படின்னாவே என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்லா காசு பணம் வச்சுக்கின்னு, நல்லா கவனிக்க, காசு பணம் வச்சுக்கின்னு நல்லா காரு பங்களா இல்லை வசதி, ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கிற அந்த வாழ்க்கையை தான் என்ன நினைக்கிறாங்க, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆசீர்வாதமாக இருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் ஒரு பார்ட். எத்தனை முறை சொல்றதை புரிஞ்சு கொள்ள முடியுது? ஆமெனா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோட வேதனையை கூட்டார். இன்னைக்கு நிறைய பிரச்சனை பணத்தில் நமக்கு எப்படி கையாளணும். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் இந்த லைஃப்பில் இந்த பொருளாதாரத்தை நம்ம எப்படி கையாள வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல ஞானத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனுடைய வேதனையை கூட்டார். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நினைக்கிற, பணம் சம்பாதிச்சு கையில் வச்சுருக்கிறோம். ஆனால் திடீர்னு ஒரு சிச்சுவேஷனில் கையை போட்டு பிசைகிறோம். ஐயோ, இந்த சூழ்நிலையில் இப்போ எனக்கு இவ்வளோ பணம் எனக்கு தேவையாச்சு,
என்னால் இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியலையே, என்னால் எப்படி நான் பண்ண போகிறேன்னு தெரியலையேன்னு சொல்லி வேதனையோடு இன்னைக்கு இருக்கிறோம். சம்பாதிக்கிறோம், ஆனால் வேதனையோடு இருக்கிறோம். ஏன்னா இப்போ இந்த சூழ்நிலை, இந்த நேரத்துக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுகிறது, இவ்வளோ பணம் தேவை. இப்போ இது நிமித்தம் மனசுக்கு முழுக்க அந்த பணமே ஆக்கிரமித்து விடுகிறது. தேவனை துதிக்க முடியல, தேவனை ஆராதிக்க முடியல. இப்போ நார்மலாக ஒரு சில ஸ்டேஜில் ஒரு குடும்ப ஜெபமோ இல்லை ஒரு தனிப்பட்ட ஜெபமோ ஜெபிக்கும் போது, ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு தேவனை ஆராதிக்கும் போது, அந்த ஆராதனை கூட இப்போ இந்த சிச்சுவேஷன் தடைபடுகிறது. வேதனையை கொடுக்கிறது. சம்பாதிக்கிறோம் தான் ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறது இதே நீதிமொழிகளின் புத்தகத்தில் 15வது அதிகாரம், நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:6. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு, வேதனை உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும், 2 வசனம் நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தரின் ஆசீர்வாதமே என்ன கொடுக்கும்? ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அவர் அதனோட என்ன கூட்ட மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். சரி, இந்த வசனம் என்ன சொல்றது? 15:6. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்கனுடைய வருமானத்தில் என்ன உண்டு? துன்பம் உண்டு. அப்ப இன்னைக்கு என் வருமானத்தில் ஒரு துன்பம் இருக்கிறது, ஒரு நெருக்கம் இருக்கிறது. திடீர்னு என்னால் இந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியவில்லை. நல்லா கவனிங்க, நான் பேசுறது ரொம்ப முக்கியமான சத்தியம். நம்முடைய குடும்பங்களில் பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்தான் இந்த பூமியில் நம்ம ரன் பண்ணி இருக்கிற குடும்பத்தை தேவன் இந்த பொருளாதாரத்தை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், மனமகிழ்ச்சியை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு பணத்தின் நிமித்தம் எவ்வளவு வீட்டில் பிரச்சனைகள். அப்போ ஏன் இன்னைக்கு என்னுடைய குடும்பத்தில் ஏன் இன்றைக்கு இந்த வேதனை? அலசனமா இல்லையா? ஆமேனா? சம்பாதிக்கிறையா? நல்லா சம்பாதிக்கிறோம், நல்ல சம்பாத்தியம் இருக்கு. தேவன் கிருபையினால கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் திடீர் என்று ஏன் நமக்கு இந்த பணத்தின் நிமித்தம் வேதனை? அப்பனா அந்த பணத்தில் சாபம் இருக்கிறது. அந்த சாபத்துக்கு என்ன காரணம்? துன்மார்க்குடைய வருமானத்தில் என்ன இருக்குதான்? துன்பம் இருக்குதான், வேதனை இருக்குதான். அவன் போய் சம்பாதிக்கிறானே, அந்த சம்பாத்தியத்தில் அவனுக்கு வேதனை இருக்குது என்று கர்த்தர் சொல்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? பணம் நமக்கு தேவையா இருக்கிறது. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். ஆண்டவர் சொல்ற பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும்னா இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை தேவைகள் நமக்கு உதவும் என்று வேதம் சொல்லி எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கியின் புத்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, பிரசங்கி 10வது அதிகாரம் 19வது வசனம். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும் திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். நல்ல, இந்த எல்லாவற்றுக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை தேவைகள் எல்லாவற்றுக்கும் பணம் உதவும். இந்த பணத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னு சொல்றார். ஆமேன் சொல்லாமா? எத்தனை பேர் புரியுதுங்க? எல்லாரும் கரங்களுக்கு ஆமேன் சொல்லாமா? பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட உதவுது? எப்படி நமக்கு உதவுகிறது இந்த பணம்? எப்படி நமக்கு உதவுகிறது? இந்த பணம் எவ்வளவு முக்கியமாக தேவன் நமக்கு கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. பணம் 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 பணம்னு ஓட சொல்லி நான் சொல்லலை. நாம் இந்த பூமியில் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணி கர்த்தரை முழு மனதோடு ஆராதித்து அவருடைய வருகையிலே பங்கடைந்து நித்திய காலமாக அவருடைய சமூகத்துக்கு நம்ம போகணும்னா இந்த பூமியில் நம்ம வாழணும். நம்ம வாழ்வதற்கு பணம் தேவையா இருக்கிறது. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். அப்போ அநேக காரியங்கள் நமக்கு இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது. அந்த தேவை எல்லாவற்றுக்கும் பணம் உதவும்னு சொல்றாரு. அதுவும் எப்படிப்பட்டது இந்த பணத்தை குறித்து இதே பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்க பார்க்கலாம். ஞானம் கேடகம் திரவியமும் கேடகம். நல்லா கவனிக்க பார்க்கலாம். எது கேடகமா? ஞானம்னா என்ன? எது ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இங்க ஒரு விசுவாசியை ஆண்டவர் சொல்றாரு. இங்க சொல்றாரு. ஞானம் கேடகம். கேடகம் அப்படின்னு என்னது? டிஃபென்ஸ் அப்படின்னு இருக்கு. விஸ்டம் இஸ் டிஃபென்ஸ். இந்த டிஃபென்ஸ் அப்படின்ற அந்த வேர்டை இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருந்தாலும் மூல பாஷையில் ஜெல் அப்படின்னு இருக்காங்க. ஜெல் அப்படின்னா ஷேடோ, நிழல். ஞானம் நிழலை போல இருக்குமே, ஆனால்
திரவியம் உனக்கு நிழலை போல இருக்கும்ன்றார். அவள் தான் முடிஞ்சு போச்சு. ஞானம் என்றால் கர்த்தருக்கு பயப்படுவது, தேவனுக்கு பயப்படுவது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு நிழலை போல. இப்ப நிழல் நம்ம விட்டு நீங்குமா? நம்முடைய நிழல் நம்ம கூடவே இருக்கிறது போல கர்த்தருக்கு பயப்படுதல் உன் ஜீவன் சம்பந்தப்பட்டது. அது உன் ஜீவன் சம்பந்தப்பட்டது, கர்த்தருக்கு பயப்படுதல். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் உனக்குள் இருக்குமே, ஆனால் பணத்தின் நிமித்தம் உனக்கு வேதனை வராது. அந்த பணம் உன்னை காக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பணத்தை கொண்டு உன்னை காப்பேன். உன் தேவையில் நெருக்கப்படுற அந்த நேரத்தில் அந்த பணம் உனக்கு கேடகமாக இருக்கும். திரவியம், திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கடலை தாண்டி போயிட்டு பணத்தை சம்பாதிடா அப்படின்லாம் நம்மளால சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த பூமியில் வாழ்வதற்கு பணம் தேவையாக இருக்கிறது. அதை நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறார். ஆக ஞானம்தான் நமக்கு கேடகம். அந்த ஞானத்துக்கு ஈக்குவலா திரவியம் உனக்கு கேடகம்னு சொல்றார். இந்த பூமியில நாம் வேதனை இல்லாமல், நெருக்கப்படாமல் சூழ்நிலையை சமாளிக்க வேண்டுமேயானால் தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த பணத்தை நமக்கு கேடகமாக கொடுக்கிறார். எத்தனை பேர் சொல்றது புரியுது? பணம் உன் நிழலை போல கூடவே இருக்கணும்னு சொல்றாரு. இங்க இந்த இடத்துல மூல பாஷையில் ஜெல், சாடி லாமேத், ஜெல் அப்படின்ற வேர்டு இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இன்னைக்கு நம்ம கையில் பண இருப்பு இருக்கணும். திடீர்னு ஒரு சூழ்நிலை வரும்போது ஏன் கையை பிசைஞ்சு நம்ம ஏன் வேதனைப்படுகிறோம்? இந்த பணத்தின் நிமித்தம் நமக்கு ஏன் இப்படிப்பட்ட வேதனை வருகிறது? வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனுடைய வேதனையை கூட்டார். துன்மார்களுடைய வருமானத்தில் துன்பம் இருக்குது என்றாரு. நம்ம சம்பாதிக்கிறோமே, ஏன் இன்னைக்கு துன்பப்படுறோம் பணத்தின் நிமித்தம்? எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசுறேன்னு விரும்புறீங்க? ஆமெனா? கண்டிப்பாக இன்னைக்கு தேவன் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து, எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்து, பொருளாதார ரீதியாக தேவன் நம்ம இன்னைக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமெனா? சரி, இன்னொரு வசனத்தையும் நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிங்க பார்க்கலாம். 21வது அதிகாரம், நீதிமொழி 21 20வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழி 21 20 வாசிங்க. வேண்டிய திரவியமும், நல்ல மைண்ட்ல வச்சு அந்த வேண்டிய அண்டர்லைன் பண்ணிக்கங்க. வேண்டிய நல்ல மைண்ட்ல. நான் இப்ப எனக்கு பிரசங்கித்துக் கொண்டிருப்பது சுகபோகத்தை அல்ல, தேவனுக்கு விரோதமாய் பொருளை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. தேவனை ஆராதிப்பதற்காக பொருள் எனக்கு வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமெனா? வேண்டிய திரவியம். ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். அதாவது பட்ஜெட் ப்ராப்ளம். ஒரு பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற ஞானமும் அறிவும் இவர்களுக்கு இல்லை. வேண்டிய திரவியம் நல்ல மைண்டில் வச்சு, நம்முடைய தேவை, நமக்கு தேவையான தேவை, நமக்கு வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவான். ஒரு விசுவாசியினுடைய வீட்டில், ஒரு விசுவாசியுடைய வீட்டில், ஒரு ஞானவானுடைய வீட்டில் நமக்கு இப்போ என்ன தேவையாக இருக்கிறது, அந்த தேவையை கரெக்டாக தேவன் நமக்கு கொடுத்து, அந்த தேவையை நம்மளுக்கு ஃபில் பண்ணி, நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நமக்கு தேவனுக்கு சரியாக செலுத்தி அவரோடு கூட உறவாடுகிற அந்த உறவாடுதல் நமக்கு தேவை. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு திடீர்னு ஒரு நெருக்கம் வருது, அநேத்திக்கு கையை பிசைஞ்சிக்கின்னு மன வேதனைப்பட்டு, அசிங்கப்பட்டு, அல்லது ஒரு நெருக்கப்பட்டு, ஐயோ ஆண்டவரை என்னை கைவிட்டுட்டீங்களேன்னு சொல்லி ஆண்டவர் மேலாம் குற்றப்படுத்தி, எல்லாரும் மேலேயும் ஒரு மன கசப்பை கொடுத்து, இன்னைக்கு இப்படிப்பட்ட பொல்லாத காரியத்துக்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, நமக்கு சரியான ஞானம் இல்லை. அப்போது தேவனுக்கு சரியாக பயப்பட வேண்டிய அந்த பயம், தேவனை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தில் எங்கேயோ ஒரு கோளாறு இருக்கிறது. இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். துன்மார்க்குடைய வருமானத்தில் துன்பம் இருக்கிறது. கர்த்தர் அந்த வருமானத்தில் வேதனையை கூட்ட மாட்டார். அந்த வருமானத்தில் ஒரு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்கிறார். அந்த வருமானத்தில் ஒரு பூரணத்தை கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பூரணத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆமெனா? வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவான்களுடைய வாசஸ்தலத்தில் இருக்கிறது, மூடனோ அதை செலவழிச்சு போட்ட. கட்ட சில பேருக்கு காசு கையில் வந்துருச்சுன்னா, நல்ல கவனிங்க, கையில் காசை வச்சுக்கின்னு கட்ட 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 கட்டன்னு பிளான் போடுவாங்க. கையில் இவ்வளோ காசு இருக்குது,
அந்த காசு எவ்வளோ இருக்குதோ அவ்வளவு காசையும் வச்சுக்கின்னு அப்படியே பிளான் பண்ணி ஒரே நாளில் அப்படிலாம் மிஞ்சி பண்ண 2 நாளில் மொத்தத்தை செலவழிச்சு போட்டு அம்போடு போய் உக்காந்துக்குன்னு அப்படியே ஒரு குட்டியை பறிகொடுத்த கரடியை போல சுற்றி திரிவார்கள். இது ஒரு பயங்கரம். குட்டியை பறிகொடுத்த கரடி என்ன பண்ணும், யாரை பீரலாம், வழியில் பார்க்குறலாம் பீருவாங்க. எனக்கு காசு கொடுங்களேன், எனக்கு காசு கொடுங்களேன், நான் அப்புறம் கொடுத்துட்றேன். குட்டியை பறிகொடுத்த கரடியை போல இன்றைக்கு தவிக்கிற அநேக கிறிஸ்தவர்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. அப்போ இந்த திரவியம், இந்த பணம் நமக்கு வேண்டிய அளவுக்கு நம்முடைய வீட்டில் தேவன் வைக்கிறார், கையிருப்பை வைக்கிறார். அப்படிப்பட்ட சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம், நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 10:15. ஐஸ்வர்யவானுடைய பொருள், ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். நல்லா கவனிங்க. ஐஸ்வர்யவானுடைய பொருள், நல்லா பணம் வச்சிருக்கிறானே, அவனுடைய பணம் அவனுக்கு அரணான பட்டணம். பட்டணம் என்று சொல்லு, அரணான பட்டணம் என்பது எருசலேம். ஆக எருசலேம்ல, சியோன் எருசலேமுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம், நம்முடைய கரத்தில் தேவன் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை அவர் ஆசீர்வதித்திருக்க வேண்டும். அரணான பட்டணம். சாலமோன் ராஜா எருசலேமை சுற்றி மதில் கட்டி அரணை இவர் ஏற்படுத்தினார். நல்லா கவனிங்க. சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா எருசலேமுடைய மதிலை கட்டி அரணான பட்டணமாக. காரணம் என்னவென்று சொன்னால், எருசலேமை சார்ந்திருக்கிற நமக்கு நம்முடைய வீட்டில் போதுமான வரத்தை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்க வேண்டும். நம்முடைய வருமானத்தில் துன்பமோ வேதனையோ இருக்கக்கூடாது. ஆனால் வறுமை எப்படிப்பட்டதுன்னாக்கா, நல்லா கவனிங்க, வறுமை கையை பிசைகிறோம், கையில் காசு இல்லை. நான் ஏன் கையை பேசுகிறேன்னு சொன்னால், இப்போ பிளான் போட தெரியல. தேவனிடத்திலிருந்து பிளான் வாங்கிக்கின்னு, தேவனிடத்திலிருந்து நம்ம திட்டங்களை வாங்கி கொண்டு செலவு செய்வோமே. ஆனால் இப்போ நம்முடைய ஒரு சக்ஸஸான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க. வெளியே மார்க்கெட்டுக்கு போகிறோம் ஒரு பொருளை வாங்குறதுக்கு. இங்கே வீட்டில் இருந்து நான் இந்த பொருளை நான் வாங்க போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணிக்கின்னு நீ போயிட்டு ஒரு பொருளை வாங்கிக்கின்னு, நீ என்ன பிளான் போட்டுன்னு போனியோ அந்த பொருளை மட்டும் நீ வாங்கிக்கின்னு வந்துட்ட அப்படின்னா நீ ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரியவன். அங்கே போனதும் அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஏகப்பட்ட செலவு செஞ்சுட்டு வருவோம்னா இன்னும் ஆவியில் பூர்ணப்படலை. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஐஸ்வர்யவனுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அவனுக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு ஒரு நல்ல ஒரு மகிமையின் பட்டணமாக அவன் இருக்கிறான். ஆனால் ஏழையின் வறுமை என்பது ஆயுதம் அணிந்த ஒரு வழிபோக்கனை போல என்னை கொன்றுவிடும் அப்படின்னு வசனம் சொல்கிறது. ஏசப்பா சொல்கிறாரு, வறுமை நம்மை சாகடிக்கிற ஒரு வில்லன், ஒரு எதிரி வறுமை. நம்ம எல்லாம் காசு பணம் இல்லாமல் வேதனையோடு துன்பப்பட்டு துக்கப்பட்டு திரிய வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. வறுமையை கொண்டு வருகிறவன் சத்துரு. ஏன் இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கிறவன், ஏன் இன்னைக்கு நம்முடைய வருமானத்தில் இப்படிப்பட்ட துன்பங்கள் இருக்கிறது? இந்த வறுமை என்பது அவன் மரண தூதன். இந்த வறுமை என்பது நம்மை ஆயுதம் ஏந்தி கொண்டு நம்மை சாகடிப்பதற்காக நிற்கிற ஒரு மரணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம சபையில் இந்த வறுமையை ஒழிப்பாராக. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த வறுமை எப்படிப்பட்டதாம்? 6ஆம் அதிகாரம் நீதிமொழி புத்தகம் 6வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழி 6:11. உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். நல்லா கவனிங்க. இந்த வறுமை ஆயுதம் அணிந்த ஒருவன். வழிபோக்கன்னா யாருன்னா, அந்த நாட்களில் வழிப்பறி கொள்ளையர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த காசு பணத்துக்காக உயிரையே என்ன பண்ண வேட்டையாடுவாங்க, உயிரையே கொன்று போட்டு இந்த காசு பணத்தை பறிச்சுன்னு போயிடுவாங்க. அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்றாருனாக்கா, இந்த வறுமையை குறித்து என்ன சொல்றாருன்னா, ஆயுதம் அணிந்த ஒருத்தன் உன்னை சாகடிக்கிறதுக்கு எப்படி நிற்கிறானோ அப்படிப்பட்டது இந்த வறுமை. ஏன் இன்னைக்கு உன் கையில் இன்னைக்கு காசு இல்லை, வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வீட்டில் இருக்கிறது. நல்லா மைண்ட் வச்சு. ஏன் இன்னைக்கு வேதனை இருக்கக்கூடாது என்பதை இவ்வளோ நம்ம பார்த்தோம். சரி, ஓகே. இப்போ எது நமக்கு ஐஸ்வர்யம், எது நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும் என்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு நம்ம இவ்வளோ பிரச்சனை நம்ம பார்த்தோம், இவ்வளோ பிரச்சனை நம்ம சூழ்ந்திருக்கிறதுன்னு பார்த்தோம். அப்போ இதுக்கு என்ன காரணம்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் பெற்றுவிட்டானே ஆனால் அந்த ஆசீர்வாதம் சகலத்திலும் அவனுக்கு ஒரு பரிபூர்ணத்தை கொடுக்கும் என்பதுதான் இன்றைய சத்தியம். ஆமேனா? அதை இப்போ ஒரு சில வசனங்களை பார்த்துட்டோம். ஞானவான், ஞானி, ஞானம்
கேடகம், ஞானவானுடைய வீட்டில். ஆக ஞானம் என்று சொல்லுவது கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம், அந்த விசுவாசம். எல்லோரும் சொல்லாமா? நல்லா கவனிக்கணும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற இந்த பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமேயானால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமேனா? எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. இன்றைக்கு தேவன் நம்முடைய வீட்டில் எல்லா பொருளாதார குறைவிலிருந்து விடுதலையாக்கி ஒரு பூரணத்தை, ஒரு பரிபூர்ணத்தை தேவன் இன்றைக்கு நமக்கு கட்டளையிட போகிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேனா? இன்றைக்கு ஏன் நம்முடைய கைகளில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்ன காரணம்? என்னக்கா, கர்த்தரின் ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் பெறவில்லை. நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம், ஆனால் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோமா என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறவில்லை. எப்படி நான் சொல்றேன்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்னை நேசித்திருக்கிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை நேசித்திருக்கிறார். என்னை சிருஷ்டித்தவர் என் ஆண்டவர். என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். என்னையும் நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறான். ஒரு மனுஷன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிறான். ஒரு மனுஷன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நிலை கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன? நான் ஒரு பாவியான மனுஷன், கர்த்தர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தர் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார். என் இயேசு ராஜன் சிருஷ்டி கர்த்தர். நான் பேசுறது ரொம்ப மைல்டான சத்தியம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னையும் எனக்கு உரிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார். நான் சிருஷ்டிக்கல, எதையும் நான் திட்டம் போடல. சரி, இன்னைக்கு என் பலன் நான் சொல்றேன். இன்னைக்கு வேலைக்கு போறேன், நான் பேசுறது ஆத்மார்த்தமாய் பேசுகிறேன். வேலைக்கு போறேன், நான் சம்பாதிச்சேன். நல்லா கவனி, நான் சம்பாதிச்சேன், அதான் வேதனை. என் தசைகள், என் எலும்புகள், என் நரம்புகள் என்னை பால் போல வார்த்து தயிர் போல உரைய பண்ணி எனக்கு எலும்பையும் நரம்பையும் சதையும் மசில்ஸ். நான் ஒரு வீடியோ அனுப்பிச்சு வச்சேன், பார்த்தீங்களா? நம்முடைய உடம்புல எத்தனை மசில்ஸ். சில பேருக்கு தசை பிடிப்பு ஏற்படும். அது ஆண்டவர், அது இந்த பாடி இருக்கு, அது அவர் தான். அவ்வளவு அமேசிங் டெக்னாலஜி அது. அவர் எப்படி சொல்றது? இந்த பாடியை, இந்த மசில்ஸ், இந்த நாடி நரம்பு எல்லாவற்றையும் நல்லா மைண்டில் வச்சு 2 காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஏசப்பா, நான் இல்லப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதம் என்றால் என் இயேசு கிறிஸ்து சிருஷ்டி கர்த்தர், அவ்வளவுதான். என் இயேசு கிறிஸ்து சேனைகளின் கர்த்தர், அவ்வளவுதான். என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் என் கர்த்தர் படைத்தார். நான் பாவம் செய்து விட்டேன், எனக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்து விட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு தம்மை தாமே கொடுத்தார். தம்மை தாமே எனக்காக கொடுத்து விட்டார். ஏன் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை? ஏன் இன்னைக்கு வருமானத்தில் வேதனை? ஏன் இன்னைக்கு இவ்வளவு போராட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதத்தை நாம் இன்னும் பெறாமல் இருக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? என்னையும் எனக்கு உரியவைகளையும் என் கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார்னு இன்னும் மனசு நம்ப மாட்டேங்குது. ஓகே, என்னையும் எனக்கு எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார். நீதிமானுக்கு தான் மகிமை, பாவிக்கு அசிங்க அவமானம் தான். நான் இன்னைக்கு அசிங்க அவமானம் படுறேன், ஆனால் என் கர்த்தர் நான் அசிங்கத்தையும் அவமானத்தையும் படாதபடிக்கு எனக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்து விட்டார், அவ்வளவுதான். என்னை சிருஷ்டித்தவர், எனக்கு உரிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், எனக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நம்ம பிரதர் டெய்லரு, பிரதர் வெல்டரு, அப்புறம் பிரதர் ஹெல்ப்பர், எல்லா வேலையும் செய்வார். பிரதர் ஃபிட்டரு. சரி, இதெல்லாம் இந்த ஞானத்தில் யார் கொடுத்தது? நான் என்ன சொல்ல வரேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன?
இந்த 2 காரியத்தை அநேக காரியங்கள் உண்டு. இந்த 2 காரியத்தில் நீங்கள் உங்கள் மனது திடமாக இருக்குமேயானால் அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு அப்படியே நான் அவரை வாங்கிக்கினேன், அப்படி அவரை பிடிச்சிக்கோ, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவரை பிடிச்சிக்கோ. அவர் உனக்காக என்ன செய்தார், உனக்காக நீ செய்ய முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க நான் பேசுறது. உனக்காக நீ என்னென்னலாம் பிளான் போட்டால் அது நடக்காது. அவர் உனக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ அதுதான் நடக்குதுன்னு உன்னை நீ புரிஞ்சுக்க. உன் கணவன் அவர் கொடுத்தார், உன் மனைவி அவர் கொடுத்தார், உன் பிள்ளைகளை அவர் கொடுத்தார், உன் தேவைகளை ஒவ்வொன்றையும் அவர் திட்டம் போட்டார். அவரால் மாத்திரமே வாய்க்கிறது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடிச்சிட்டாரு. அவர்கிட்ட தான் வாங்கிக்கணும். அவரையே பிடிச்சிக்கிட்டு இருப்பேன்னா அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் இந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்கு இல்லையா, பெராக்கா. அங்க என்ன இருக்குன்னா அதனுடைய மூல வேர்டு பாரக், டு நீல். அதாவது அப்படி சாஷ்டாங்கமா விழுந்துரு, அப்படியே பெண்ட் பண்ணு, அவர் சமூகத்தில் விழுந்துரு. அவர் ஜெயங்கொண்டவர். ஆமேனா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்டவர். அவர் எனக்காக எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். நான் ஏன் எனக்கு கை பேசுறேன் இன்னைக்கு? எனக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்டார். அதுதான் அந்த விசுவாச பூரணம், அந்த விசுவாச பூரண நிச்சயம். அவள் தான் முடிஞ்சு போச்சு. அந்த விசுவாசம் எனக்காக யாவையும் செய்து என்னை சிருஷ்டித்தவர் எனக்காக யாவை செய்து முடித்து விட்டார் என்பதே ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் என் தேவன் சிருஷ்டித்து விட்டு எனக்காக யாவை செய்து முடிச்சிட்டாரு. அவர் வெற்றி, அவரே துதிக்கு பாத்திரர். பாரக் என்றால் அவரை ஆராதிப்பது, அவரை துதிக்கிற துதி, அவரை துதிக்கிற அந்த துதி மனசுக்குள்ள இருக்கிற அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த ஆசீர்வாதம் தான் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அவரை துதிக்கிற அந்த துதி தான் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். எனக்காக என் கர்த்தர் யாவையும் செஞ்சு முடிச்சிட்டாரே, அப்பா உமக்கு நன்றி. எனக்கு என் மனைவியை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு என் கணவனை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு வருமானத்தை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு வருமானத்துக்கான உடல் சுகத்தை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அவரை துதிக்கிற அந்த துதி, அந்த பூரண விசுவாசம் உன் மனசுக்குள்ள இருக்குமேனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவரை துதிக்கிற துதியாகிய இந்த ஆசீர்வாதமே உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். இன்னைக்கு என்ன பண்றது இல்லைன்னா, நீ யாரு, இந்த பூமியில நீ யாரு, ஏன் இந்த பூமியில வாழற, உன்னை எதுக்காக இந்த பூமியில வாழறனே கேள்வியே உனக்கு தெரியல. ஆனால் ஏகப்பட்ட பிளானிங் மாம்சத்தில் போட்டுக்கின்னு ஓடுறோம் ஓடி அலைஞ்சு விழுந்து சோர்ந்து போனது தான், ஒன்றுமில்லாமல் போகிறது தான் மிச்சமாக இருக்குது. இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், 2 காரியம். இந்த 2 காரியத்தின் நிமித்தம் உன்னுடைய இருதயத்துக்குள்ள துதி உண்டாகுமே ஆனால் பூரண விசுவாசம், இந்த திட நம்பிக்கை என் கர்த்தர் எனக்காக யாவை செஞ்சு முடிச்சிட்டார். இந்த காரியத்தின் மூலமாய், இந்த விசுவாசத்தின் மூலமாய் உனக்கு ஏற்படுகிற இந்த துதிதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் உனக்குள்ளே இருக்குமே ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளே இந்த மனமகிழ்ச்சி, அவரை துதிக்கிற துதி உண்டா இருக்குமே ஆனால் உன் வீட்டிலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அது சந்தோஷத்தை கொடுக்கும். துன்மார்கன் யாருன்னா நான் சொல்றவன். ஞானவான் யாருன்னா கர்த்தருக்கு பயப்படுறவன். துன்மார்கனுடைய வருமானத்தில் ஏன் இவ்வளவு பிசகுதல்னா இன்னும் அவனுக்குள்ள விசுவாசம் பூர்ணப்படலை. இந்த 2 வசனம் காட்டுற மறுபடியும் புரிந்து கொள்ளுங்க. திருப்பி வாசிங்க. யோபுவின் புத்தகம் 10வது அதிகாரம், யோபு 10வது அதிகாரம், அதில் 8வது வசனம் வாசிங்க. உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்து. போதும், நல்லா கவனிங்க. இந்த பார்வை வந்துச்சுன்னா இவன் தான் நீதிமான், இவன் தான் ஞானம் உள்ளவன், இவன் தான் விசுவாசி. விசுவாசம் சர்வ வல்லவர். யோபுவின் புத்தகத்தில் சர்வ வல்லவர்னு மாத்திரம் 38-40 கிட்ட ஏறக்குரிய சர்வ வல்லவர். இந்த வெளிச்சம் இருக்கணும் இன்னைக்கு. இயேசு கிறிஸ்து தேவன், இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன். அவர் என்னை சிருஷ்டித்தவர். என்னையும் ஆண்டவரே எனக்கு உரிய எல்லாவற்றையும், நல்ல கவனிங்க, உம்முடைய கரங்கள், இயேசு ராஜா என்னை சிருஷ்டித்தது உம்முடைய கரம். எனக்கு உரிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது உம்முடைய கரம். எனக்கு நீ எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீர்.
இந்த வெளிச்சம், இவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவரை துதிக்கிற துதி ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமேயானால் அவரோடு செய்திருக்கிற உடன்படிக்கை, நான் என்ன நம்பல ஆண்டவரே, நான் மறுபடியும் சொன்னா என்ன நம்பல ஆண்டவரே, என்ன நம்பல ஆண்டவர், என்னை சிருஷ்டித்து என்னையும் எனக்கு உரிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்த உம்மை நம்புகிறேன் என்று அவர் மேல பூரண விசுவாசத்தையும் அவர் மேல வைக்கிற திட நம்பிக்கையும் மனசுக்குள்ள இருக்கும் பாருங்க, அவனுக்கு எந்த சூழ்நிலையிலும் இடரவே மாட்டான். அந்த ஆசீர்வாதம் அவரை துதித்து கொண்டே இருப்பான். நல்லா உணர்ந்திருப்பான் அந்த விசுவாசி. அந்த மனிதன் எப்படிப்பட்டவராக இருப்பார்னா, இது ஏதோ இது மூளை அறிவில் இருக்கலாம், இந்த வசனத்தை மனப்பாடம் கூட பண்ணலாம், ஆனால் அது இருதயத்துக்குள்ளே போகணும். அதுதான் துதி. இருதயத்தில் போயிட்டு அப்படி அனுபவிச்சு அப்படி அனுபவிப்பான். அவரை நினைக்கும் போது, என்னை சித்தம் கொண்டீங்களே, என்னை சித்தம் கொண்டீங்களே ஏசப்பா, எனக்கு உரிய எல்லாவற்றையும் உங்க கரம் படைத்திருக்கிறது, நீர் சிருஷ்டி கர்த்தர், நீர் சிருஷ்டி கர்த்தர் என்கின்ற வெளிச்சம் நமக்குள் இருக்கவன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். 10ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீர் என்னை பால் போல் வார்த்து, என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உறைய பண்ணினீர் அல்லவோ, தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்து. நல்ல கவனி, தோல் சதை கவனிக்க ரொம்ப முக்கியமானது. தோல், இந்த மாம்சத்துல நரம்பு நல்லா பலனா இருக்குது, வேலை செய்யறோம். இவருக்கு நல்லா தெரிஞ்சு ஒவ்வொரு வேலையை செய்யும் போது, எஸ்அப்பா உமக்கு நன்றிப்பா, இந்த வேலை செய்யறதுக்கு எனக்கு இந்த தசையை கொடுத்தீங்களே, துதிக்கிறியா, இவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வேலை ஸ்தலத்தில் இந்த நரம்பு, இந்த தோல், இந்த எலும்பு, இந்த தசை, மசில்ஸ், இந்த பலன், அவன் இருதயம் வேலை செய்யும் போது துதிக்கும் போற கர்த்தரை, அப்படியே இவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த துதி இருக்குதா? ஏன் இன்னைக்கு நம்முடைய வருமானத்தில் வேதனை? கர்த்தருடைய உலக தோற்றத்துடைய ஏசப்பா அடிக்கப்பட்டாரா? யாருக்கு அடிக்கப்பட்டாரு? இந்த எனக்காக அவ்வளவுதான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இயேசுராஜா எனக்காக, அந்த எனக்காக யார் எடுத்திருக்கு இன்னைக்கு? இயேசு கிறிஸ்து எனக்காக அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எனக்காக அந்த துதி உள்ள பிறக்கணும். அது இன்னைக்கு இல்லை. ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஆண்டவரை, ஏன் இன்னைக்கு பணத்தினால கஷ்டப்படுறேன்? இந்த தோல், இந்த முக பாவனை, நான் இந்த பூமியில் எப்படிப்பட்டனாக வாழ வேண்டும் என்று சித்தம் கொண்ட உம்முடைய சித்தம் எல்லாம் பயங்கர ஆச்சரியம் ஆண்டவரே. அது சொல்றாரு, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும், நல்லா கவனிங்க, எனக்கு உயிரை கொடுத்தீங்க, தயவையும் பாராட்டிருக்கிறீங்க, என்னையும் எனக்கு உரிய எல்லாவற்றையும். எப்ப புரிஞ்சுக்க முடியுதா? இந்த அனுபவத்துக்குள்ள இவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து எனக்குன்னு எடுத்துக்கலாம் பாருங்க, இவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. என்ன தயவு பாராட்டினாரு? கல்வாரி சிலுவையில் எனக்காக யாவையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. எனக்கு தயவையும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த பருப்பா, நீ பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போனதும் என்னுடைய கைபலன் இதை சம்பாதித்துன்னு சொல்லாத, உனக்கு அந்த பலனை கொடுத்தவர் நானே, உனக்கு சதையை கொடுத்தவர், எலும்பை கொடுத்தவர், நரம்பை கொடுத்தவர், உன்னை சிருஷ்டித்தவர் நானே. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 8வது அதிகாரம் அதில் 17-18 வாசிக்க பார்க்கலாம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னது உடன்படிக்கை? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க உடன்படிக்கை? என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்றென்றைக்கு மகிமை, அவரோடு கூட நான் சிலுவையில் மரித்து விட்டேன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார் என்கின்ற இந்த உடன்படிக்கை இருக்கும் பார்த்தீங்களா? இந்த உடன்படிக்கை தான் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்குமேயானால் அதுவே கிறிஸ்து இயேசுவை ஆராதிக்கிற ஆராதனை, அதுவே துதி. இந்த உடன்படிக்கை தான் பிதாக்களுக்கு தேவன் உடன்படிக்கை பாராட்டினார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் தங்களை நம்பவில்லை, தங்களை சிருஷ்டித்து உண்டாக்கி படைத்த
கிறிஸ்து இயேசுவை அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்போ உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்த நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமெனா? இந்த பார்வை இருக்கணும். இதுதான் ஆபிரகாமுடைய தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் இருக்கிறார். எனக்கு அவர் தயவு பாராட்டினார். என்ன தயவு பாராட்டினார்? 57ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 57வது சங்கீதம் 3வது வசனம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற அவள்தான். எனக்காக எல்லாம் சொல்லுங்க. எனக்காக யாவையும் என்ன தயவு பாராட்டினார்? எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். எல்லாம் கரல் தயவு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக யாவையும் செய்து சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்து சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்து. இதாங்க இவன் தாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், இயேசு கிறிஸ்து என் சிருஷ்டி கர்த்தர், அவரே என்னை சிருஷ்டித்தவர் என்று கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவை பூரணமாய் ருசிக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த ஆசீர்வாதம் தான் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அந்த ஐஸ்வர்யத்தில் அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அந்த வேதனை இருக்காது, மாறாக மனமகிழ்ச்சி இருக்கும். வேண்டிய திரவியம் என்னையும் அவன் வீட்டில் இருக்கும். இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செஞ்சு முடிச்சாரு. அதைத்தான் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அவர் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்ல முடியுமா? எனக்காக எல்லாம் அறிக்கை பண்ணு. இயேசு கிறிஸ்து எனக்காக சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எனக்காக, இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். 138ஆம் சங்கீதம் இங்கே என்ன சொல்றார்? இது நம்ம நல்லா பூர்ணமாய் இங்கே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். 138வது சங்கீதத்தில் 8வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நல்லா கவனிங்க. இது வந்து விசுவாசத்துல தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. யாவையும் செய்து முடிப்பாரு. கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. அவர் தம்முடைய சிருஷ்டிகள் எல்லார் மேலும் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார். கிருபை என்றும் உள்ளதுன்னா என்ன அர்த்தம்னா, நீரே என்னை சிருஷ்டித்தவர், என்னையும் எனக்கு உண்டான யாவையும் சிருஷ்டித்தவர். என் கைபலன் சம்பாதிக்கவில்லை, எனக்கு அதுக்கு சம்பாதித்த பலனை நீர் கொடுத்திருக்கிறீர், அந்த ஞானத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். அது மாத்திரமல்ல, எனக்கு தயவையும் பாராட்டி இருக்கிறீர். எனக்காக யாவையும் செய்து முடித்துவிட்டு அந்த கிருபையை என்றென்றைக்கும் எனக்கு காக்கிறவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறது கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சு போச்சா? இப்ப என்னை படைத்தீர், எலும்பு நரம்பு தசை மாம்சம் ரத்தம் எல்லாவற்றையும் கொடுத்தீர், எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டீர். இந்த ஆசை அவரை பிடிச்சிக்கணும். அவள்தான் முடிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தம். அந்த ரத்தத்தை பற்றுகிற இந்த விசுவாசம். அப்புறம் சொல்ல உமது கரத்தின் கிரியைகளை அப்பா நீர்தான் என்னை சிருஷ்டித்தீர். உமது கரம் என்னை சிருஷ்டித்தது, நீங்க என்னை கைவிட்டுறாதீங்க ஏசப்பா, நெகிழ விடாதிரும் என்று சொல்லி அவருடைய அந்த வெற்றி, கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார், எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அவர் சிலுவையில் அவர் அந்த கேடு அடைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது எனக்காக. அவ்வளவுதான். அந்த எனக்காக அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் என்ன செய்வான் அப்படின்னா, கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருந்து எல்லாவற்றையும் அவர் தான் கொடுக்க முடியும். எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருந்து வாங்குகிறோம். இந்த விசுவாசம் பூர்ணமா இருந்துச்சுனாக்கா அந்த ஆசீர்வாதம், அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சா? புரிஞ்சுதா? யாருக்காச்சும் குழப்பமா இருக்குதா? என்ன? என்னை சிருஷ்டித்து, எனக்குரிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்து, என்னை படைத்த என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். அவருடைய கரத்தின் கிரியையாக என்னை ஒருபோதும் நெகிழ விட மாட்டார்னு அவரையே நோக்கி பார்த்து அவரை துதிக்கிற அந்த துதி, ஆனந்த களிப்புள்ள உதடுகளினாலே அவரை துதிக்கிற அந்த துதிதான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அவர் அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷன் வேதனையோடு இருக்கிறான் அப்படின்னு ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணுற பிதாக்கள் கிறிஸ்தியேசுவர் உடன்படிக்கை பண்ணினார்கள். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். நீரே சர்வ வல்லவர், நீரே சர்வ சிருஷ்டிகர், என்னை சிருஷ்டித்தவர், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டீர். ஆமென் சொல்லாமா? இப்ப கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய நோக்கம் என்ன நோக்கம்னா, வேதனை இருக்கக்கூடாது, மனமகிழ்ச்சி இருக்கணும். இப்போ சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க, சில பேர் இல்லை, பொதுவாகவே நம்முடைய மனசுக்குள்ள எது மனமகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னா செலவு செய்வது. நம்முடைய மனசில் காசு வச்சுக்கின்னு அப்படியே நிறைய செலவு செய்வது என்பது மனமகிழ்ச்சியை கொடுக்கும். சில பேர் வீட்டில் பார்த்தோன்னா பெண்கள் கிட்ட, சகோதரிகள் கிட்ட காசு பணமே கொடுக்க மாட்டாங்க, அவங்களே வச்சுருப்பாங்க. ரெண்டு பேரும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். இதெல்லாம் என்ன அவர்களுக்குள்ளேயும் செலவு செய்து
அவர்களுக்குள்ள ஒரு மனமகிழ்ச்சி, அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவங்க கையில் கொஞ்சம் கையிருப்பில் காசு கொடுக்கணும், காசு இருக்கணும், எல்லா கையிலும் காசு இருக்கணும். நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு வேதனைன்னு சொல்றாரு. அவர் அதனுடைய வேதனையை கூட்டார் அப்படின்னு சொல்றாரு. சரி, வேதனை உனக்குள்ள இல்லை, உனக்குள்ள மனமகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னாக்கா, உன்னுடைய பொருளை அந்த அந்த ஒரு ஆசீர்வாதத்தை எடுத்து கர்த்தருக்கு கொடுப்ப. அவ்வளவுதான். உனக்குள்ள மனமகிழ்ச்சி இருக்குது, அந்த அந்த வருமானத்தில் வேதனை இல்லை. ஏன்னா இதை கொடுத்தது யாரு? கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. இதை கொடுத்தது யாரு? கர்த்தர் கொடுத்தார். இப்போ ஆண்டவர் எதை வச்சு செக் பண்ணுவார் அப்படின்னா, இப்போ என்ன பண்ண, இது கர்த்தர் கொடுத்தார், உம்முடைய கரத்தில் இதை வாங்கி உமக்கே நாங்கள் இதை கொடுக்கிறோம். இதுதான் வேதனை இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. மனமகிழ்ச்சியோடு இருக்கிற ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்வான் அப்படின்னா, ஏசப்பா எனக்கு நீங்க கொடுத்தீங்க, இதை நான் உங்களுக்கே கொடுக்கிறேன். இதுதான் தாவீது சொன்னாரு, நாங்கள் உங்க கரத்தில் வாங்கி அதை உமக்கே கொடுக்கிறோம், நீரே சர்வ வல்லவர். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள மனமகிழ்ச்சி இருக்கிறது, அவன் வருமானத்தில் வேதனை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா சூழ்நிலையிலையும் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிங்களே, இப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கர்த்தரை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவம் இருக்குதே, அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? எனக்கும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் படைத்திருக்கிறீர், இப்போ நான் என்ன செய்யணும்னு அவரையே நோக்கி இவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து விட்டதுக்கான காரணமே என்ன நோக்கம் அப்படின்னா, அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறேன்னு நீ பார்த்துட்டு நீ என்ன பண்ணனாக்கா, சந்தோஷமா அந்த கனிகளை கொண்டு வந்து என் சமூகத்தில் வச்சு, ஏசப்பா இதோ நீங்க கொடுத்தீங்க, அதை நான் உங்களுக்கு தசம பாகமாக நான் கொடுக்குறேன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை வையுங்கடான்னு கர்த்தர் சொன்னார். இதுதான் வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதனோட வேதனையை கூட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ வேதனையோடு இருக்கிற அப்படின்னா இது கர்த்தர் தான் கொடுத்தார் என்கின்ற பார்வை உனக்கு இல்லை. இது கர்த்தர் தான் கொடுத்தார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அந்த பார்வை உனக்கு இருந்துச்சுனாக்கா நீ சந்தோஷமா எடுத்து சபைக்கு அள்ளி கொடுப்ப. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை, நான் சர்ச்சுக்கு கொடுத்துட்டு ஐயோ எனக்கு இவ்வளோ பிரச்சனை, அப்படின்னா இன்னும் உங்கள் தரிசனம் இன்னும் உங்கள் விசுவாசத்தில் பூர்ணப்படலை. நான் சொல்கிறது ரொம்ப முக்கியம். இது கர்த்தர் தான் கொடுத்தார் என்கிற உற்சாகம் இருக்குமே, ஆனால் இது நீங்கள் தான்மா கொடுத்தீங்க சொல்லி எடுத்து கொடுத்துரு. ஏன்னா தசம பாகம் என்பது நியாயப்பிரமாணம் அல்ல, அது விசுவாச பிரமாணம் என்று வீட்டு கூட்டத்தில் ஒவ்வொரு வீடாக பார்த்தோம். ஆமேனா? இதெல்லாம் ஆழமான சத்தியங்கள். இதெல்லாம் நிறைய பேர் இன்னைக்கு புரியல, தப்பாக போதிக்கிறாங்க. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். உபாகம புத்தகம் 26வது அதிகாரத்தில், உபாகமம் 26வது அதிகாரத்தில் 1-2 வாசிக்கிறேன். நான் வேகமாக டைம் ஆயிடுச்சுன்னு. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளில் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்துக்கு போய் அந்நாட்கள் இருக்கும் ஆசாரியனிடத்தில் நின்று சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க, நல்லா மைண்டில் வச்சுக்கணும், என்னது உடன்படிக்கையை பாருங்க, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. என்ன பண்ணணுமா? அறிக்கை செய்யணும். என் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பார்வை வரணும். இந்த பார்வை இன்னைக்கு அவர் சர்வ வல்லவர் என்ற பார்வை இன்னும் நமக்கு வரல. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, தேவன் இன்றைக்கு நமக்கு பூர்ணப்படுத்துகிறார். ஆமென் சொல்லாமா? கர்த்தர் அறிக்கை பண்ண நம்ம என்ன வார்த்தை அறிக்கை செய்கிறோமோ அது தேவன் அங்கீகரிக்கிறார். நீங்கள் ஃபுல்லாக வாசித்தனே வந்தீங்கன்னாக்கா 10ஆம் வசனம் வாசிக்கிற நேரம் இல்லை. இப்பொழுதும் இதோ கர்த்தார், இதோ ஆண்டவர், இதோ ஆண்டவர் தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளில் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ணின உன் சகல நன்மைகள் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. எல்லாரும் சொல்லாமா? நல்ல கவனி, நல்ல கவனி, நல்ல கவனி. நான் சம்பாதிச்சேன் அப்படின்னா உன்னால் யாருக்கும் கொடுக்க முடியாது, சபைக்கே கொடுக்க முடியாது. கொடுத்துட்டு உட்காந்து மூல எழுதுன்னு உட்காந்துருப்பேன். ஐயோ சபைக்குன்னு நிறைய காணிக்கை கொடுத்துட்டோம், அந்த காணிக்கை இருந்தால் இந்த கடன்லாம் அடிச்சிருக்கலாமே, இந்த ஒரு நெருக்கத்தை போக்கியிருக்குமே, அப்படி. இது பயங்கரமான சாபம்.
இது பயங்கரமான சாபம். அப்படிப்பட்ட சாபத்தை நாம் சம்பாதிக்க வேண்டாம். நல்லா கவனிக்கணும். லேவியனுக்கும் பரதேசிக்கும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து கொடுக்கிற அந்த இருதயம், இதுதான் சந்தோஷம். இதுதான் வேதனை இல்லாத, வேதனையை கூட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தரை என்னை சிருஷ்டித்து எனக்கு எல்லாவற்றையும் படைத்தார், என் தேவைகளை அறிந்திருக்கிறவர், எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறேன் கர்த்தர், அவர் சொன்னா நான் எல்லாத்தையும் செய்வேன், அவர் தான் இதை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷம் இருக்குமே, கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த இருதயம் இருக்குமே, என் கர்த்தர் அந்த வெளிப்பாடோட, நான் பேசுறது வெளிப்பாடோட இது என் கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு ஈஸியாக கர்த்தருக்கு எடுத்து கொடுப்பேன். இது ரொம்ப முக்கியம். வேதனையை கூட்டார். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏன் வேதனை இன்னைக்கு வருமானத்தில் இந்த காசு இருந்துச்சுனாக்கா இன்னும் ஏதாச்சும் பண்ணலாமே அப்படின்னு. சரி, சில பேர் சபைக்கும் காசை கொடுத்துட்டு சில பேர் எல்லாரும் சொல்லலை, சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ காசு, சபைக்கு காசு கொடுத்துட்டோமே, அந்த காசு இருந்திருந்தா இந்த செலவு ஆயிருக்குமே அப்படின்னும் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. இது ரொம்ப தவறு. இங்கே வேதவசத்திலே சொல்லி சந்தோஷப்படுவீர்கள். அந்த சந்தோஷம் இருந்தால் கர்த்தருக்கு நீ அனுப்ப, இது அவர் கொடுத்தது, அவர்தான் சர்வ வல்லவர், எனக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்தவர் அவரே. அதுதான் ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும் போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, மன உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல இந்த காணிக்கையை வாங்க. மன உற்சாகம், இது கர்த்தர் தான் கொடுத்தார், அதுதான் ஆசீர்வாதம், இது கர்த்தர் தான் கொடுத்தார் என்கின்ற விசுவாசம் தான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தான் அவனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதனோட வேதனையை கூட்டார். அப்போ தாவீது தேவாலயத்தை கட்டும்போது, சாலமோன் கட்டுவதற்காக தாவீது எல்லாவற்றையும் சவதரித்து வைக்கும் போது எல்லாரும் மன உற்சாகமாய் சந்தோஷமாய் கொடுத்தாங்க. உமது கரத்தில் வாங்கி, என நீரே சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் நீரே. அப்ப இந்த மனமகிழ்ச்சி உனக்குள்ள இருக்குமே ஆனால் வேதனை இருக்காது. வேதனை உன் வருமானத்தில் இல்லை அப்படின்னு எப்படி நிரூபிக்கலாம் அப்படின்னா, எங்கள் அப்பா கொடுத்தது, என் கர்த்தர் கொடுத்தது, அதை நான் உமக்கே கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி சபைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு மன ரம்மியமாய், மன உற்சாகமாய் உமது கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 1 நாளாகமம் 29வது அதிகாரத்தில் இதுதான் அதுக்கான அடையாளம். 1 நாளாகமம் 29வது அதிகாரம், அதில் 9ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. மனப்பூர்வமாய் கொடுத்ததுக்கு ஜனங்க என்ன பண்ணாங்க? யாருக்கு கொடுத்ததுக்கு? அங்க வேதனை இல்லை. நல்லா கவனிக்கணும். என்ன இல்லை அவங்களுக்கு? அவங்க வருமானத்தில் என்ன இல்லை? வேதனை இல்லை. ஏன் வேதனை இல்லை? இது என் கர்த்தர் கொடுத்தார், என் கர்த்தருக்கே நாங்கள் இதை திருப்பி கொடுக்கிறோம் அப்படின்னு என்கின்ற அந்த மன உற்சாகம் அவர்களுக்குள்ளே இருந்தது. நல்லா கவனிக்க பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் இந்த சந்தோஷம். அந்த வருமானத்தில் என்ன இருந்துச்சு? வேதனை இல்லை. என்ன இருந்துச்சு? ஏன் சொல்லுங்க? அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படி? என் ராஜா எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார், என் இயேசு ராஜா எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். மன உற்சாகம், அந்த மனதில் விசுவாச பூர்ணம் இருந்துச்சு. அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தேவனுக்கு கொடுப்பதில் மன உற்சாகமாக இருந்தார்கள். நல்லா கவனிங்க. இப்படி 14வது வசனத்தை வாசிக்கிற நேரம் இல்லை. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். இந்த பார்வை நமக்கு வேண்டும். ஏசப்பா, உங்க கரத்தில் வாங்கி அது நாங்கள் உமக்கே கொடுக்கிறோம். ஏசப்பா, நீங்க தம்ம எனக்கும் உடனே யாவையும் செய்து முடித்திருக்கிறீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடித்தார். உமது கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். அந்த கொடுக்கிற இருதயம், அதுதான் வேதனை. உனக்குள்ள வேதனை இல்லை. நான் சம்பாதிச்சேன் அப்படின்னா வேதனை இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், நான் சம்பாதித்தேன் என்றால் வேதனை இருக்கும். அதுதான் துன்மார்கன். அந்த துன்மார்கனுடைய வீட்டில் பொக்கிஷம் இருக்காது, தேவை இருக்காது, தேவைக்கான அந்த பொருள்கள் இருக்காது, அங்கே வேதனை இருக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து, அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இது இப்போ தாவீது சொல்கிறோம் இல்லையா? தாவீதை போல ஒரு உத்தமன். என்ன இது உத்தம குணம். என்ன ஏசப்பா தான் எழுத படைச்சாரு. ஆமேனா? அது உத்தம குணம். இதுதான் உத்தமி. 17ஆம் வசனத்தில், என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியப்படுகிறார் என்பதை அறிவேன். இதையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை நான் கண்டு சந்தோஷப்படுகிறேன். இதாங்க சந்தோஷம். நான் சந்தோஷத்தின் ஆண்டவரே,
எல்லாருமே சொல்லுமா, அந்த வருமானத்தில் என்ன இருக்குதுங்க? சந்தோஷம் இருக்குதா? இப்போ வெளியில் இருக்கிற துன்மார்க்கனை யாருன்னா வந்து கர்த்தர் கொடுப்பானாடே, கர்த்தர் தான் கொடுத்தாரே, நான் சம்பாதிச்சேன், நான் என் இஷ்டம் போல இருக்கிறேன், அப்போ அவனுக்கு வேதனை இருக்கும். இன்னைக்கு உன் வருமானத்தில் வேதனை இருக்கக்கூடாது, சந்தோஷம் இருக்கணும். எப்போ? என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமேனா? ஆமேனா? எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். ஆமேன் சொல்லுங்க. அது இருந்துச்சுனாக்கா நீ என்ன செய்வேன்னா, கர்த்தருடைய அவருடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, வருஷத்தில் 3 தரம் ஆண் மக்கள், இஸ்ரேல் ஆண் மக்கள் எல்லாம் என் சமூகத்துக்கு வரணும், ஆனால் வெறுங்கையா வராத, நான் உனக்கு கொடுத்தேன்ல அதை எடுத்து என்கிட்ட காட்டுன்றாரு, சந்தோஷமாக கொடுன்றாரு. எடுத்து வாசி உபாகம புத்தகம், நமக்கு நேரம் இல்லை, கொஞ்சம் வேகமாக எடுத்து வாசிங்க. உபாகம புத்தகம் 16வது அதிகாரம், உபாகமம் 16ல் அந்த வசந்த வாசிக்கும் போது 16 வாசிக்க பார்க்கலாம். 16, 17. வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். எப்பா உன் மூஞ்ச கொஞ்சம் காட்டுங்கடா ஆண்டு சொல்றாரு, உங்க மூஞ்ச கொஞ்சம் காட்டுங்கடா வந்து வருஷத்துல 3 தரம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோட வராம. ஏன் வெறும் கையோட வராதுன்னு சொல்றாரு? சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்காக யாவை நான் செய்து முடித்தேன். கானான் என்னுடைய தேசம், உனக்காக பாலும் தேனும் ஓடும்படி நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். இதுக்கு தான் தேவன் நம்ம மனிதனை படைத்த நோக்கமே இதுதான். என் பிள்ளைகளுக்கு நான் எல்லாவற்றையும் கொடுப்பேன், அவர்கள் ஆனந்த சந்தோஷம் எனக்கு துதிக்கணும். நீ வெறுங்கையா வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தர் அவர் தெளிவா சொல்றாரு, நான் தான் கொடுத்தேன். மனசு சொல்லுதா? இன்னைக்கு மனசு சொல்லுதா? எத்தனை பேர் சொல்லுது, எனக்கு பலன, எனக்கு தசையும், எனக்கு தோலையும், எனக்கு நரம்பையும் எலும்பையும், எனக்கையும் எனக்கு உண்டான வேலையும் அந்த வருமானத்தில் ஒரு நிம்மதியும் நீங்க கொடுத்தீங்க ஏசப்பான்ற மனசு சொல்லுதா? சொன்னா வெறுங்கையா வராத. மறுபடியும் சொல்றேன், உன் வருமானத்தில் மன வேதனை துக்கம் இருக்கக்கூடாது. வேதனையை கூட்டார். வேதனை இருக்குதுன்னா ஐயோ எனக்கு இன்னும் தேவை, எனக்கு ₹1 உன்னால் ஈய முடியாது. பிசினித்தனம் இல்லாமல் கொடுக்கணுன்றார் ஆண்டவர் இல்லையா? அந்த பிசினித்தனம் உள்ள இருக்கும். அப்போ உன்னுடைய வருமானத்தில் வேதனை இல்லை அப்படின்னாக்கா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீங்க கொடுத்தீங்கப்பா, அந்த வெளிச்சம் இருக்கும். இன்னைக்கு சில பேர் காணிக்கை கொடுக்குறோம், இதுதான் எனக்கு பிரச்சனை. இன்னைக்கு வெளிச்சம் இல்லாமல் கொடுக்குறோம், அந்த ஒரு மனம் நமக்குள்ள இல்லை. இன்றைக்கு தேவன் நமக்கு பூர்ணப்படுத்துவாராக. ஆமேனா? இப்போ நம்மளே படைச்சிக்கணும். யார் படைச்சது? என் சிருஷ்டிகர்த்தராக இயேசு கிறிஸ்து. ஆமேனா? நான் வரேன், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வா. நல்லா புரிஞ்சு வச்சா, நல்லா கவனி. நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்றவன் ஏன் பணம்னு சொல்லி வச்சுக்கின்னு அவனுடைய மாம்சத்திலிருந்து பிளான் போடுவான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தருடைய ஆசீர்வாதம், என்னை சிருஷ்டித்த என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், அவர் கொடுக்க நான் வாங்கி புசிக்கிறேன் என்கின்ற விசுவாசம் உடையவன், அப்பா நீங்க கொடுத்தீங்களப்பா அப்படி எடுத்து கொடுப்பான். அந்த கொடுக்கறதுல இருக்க மன உற்சாகம், அதுதான் உண்மையான சந்தோஷம், அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். கொடுக்கும்போது உன் இறுதி எப்படி இருக்குது? நல்லா கவனிங்க. தாவீது சாதாரண ஒரு மனிதன் அல்ல. தாவீது என்றால் அன்பானவன். கர்த்தர் மேல அவரை போல அன்பு வைத்தது யாருமே இல்லை. நல்லா கவனிக்கணும். தாவீது கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டார். ஆனாலும் நேராக ஆடு மேய்ச்சி தான் உட்காந்துங்கிறாரு. சவுல் என்னைக்காக ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவேன், நான் உன்னை சாகடிச்சு போட்டுருவேன்னு சொல்லி திட்டம் போடுறாரு. பெரிய படை ராஜா திரட்டுறாரு. இந்த ஒரே ஒரு சின்ன பையன் ஓடுறாரு. அவர் தேசத்தெல்லாம் விட்டுட்டு காடு மலை குகைன்னு போய் அங்கே தங்கியிருக்கிறார். அதுவும் இல்லாமல் குகையில் போய் தங்கி கொண்டிருந்த போது கடன்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, வேதனைப்பட்டவங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தாவீதோடு சேர்ந்து கொண்டாங்க. ஏறக்குறைய 400 பேர், 400 குடும்பத்தார், 400 குடும்பம், ஆண்கள் மட்டும் 400, அவங்க குடும்பத்தில் சேர்ந்து ஏகப்பட்ட பேர் அவரோடு சேர்ந்து கொண்டாங்க. தாவீது இப்போ வனாந்தரத்திலிருந்து கர்த்தருடைய யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் சிக்லாகில், நல்லா கவனிங்க, சிக்லாகில் அவங்க என்ன பண்ண எல்லாத்தையும் விட்டுட்டு கொள்ளையடிக்கும்படியாய், அதை தேவனுடைய யுத்தம் பண்ணும்படியாய் அவர் கடந்து போகிறாங்க. சிக்லாகில் எல்லா குடும்பத்தில் விட்டுட்டு அவங்க போயிருக்கிற அந்த வேலையில் திடீரென்று அமலேக்கியன் வந்து இந்த ஏறக்குறைய அந்த நேரத்தில் தாவீதோடு 600 குடும்பத்தார் இருந்தார்கள். 600 பேர் தாவீதுடைய குடும்பம்லாம் மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 600 குடும்பம் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் இந்த அமலேக்கியர்கள் வந்து திடீரென்று கொள்ளையடித்து கொண்டு, நல்லா திடீரென்று கொள்ளையடித்து கொண்டு மனைவி, பிள்ளைங்க, ஆடு மாடு, சொத்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுன்னு போயிட்டாங்க.
நான் சொல்றது பயங்கரமான இம்பார்ட்டன்ட். ஆண்டவரே என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் நீர் படைத்தீர். இப்போ என்ன பண்ணாங்கன்னா போயிட்டு கொள்ளையடிச்சு ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தா யாருமே இல்லை, குடும்பமே இல்லை. ஐயோ, இவங்களுடைய பெலனெல்லாம் அற்று போகும்படியாய் மார்பிள் அடித்து கொண்டு அழுகிறார்கள், வேதனை. அப்படின்னா குடும்பமே இல்லை. எல்லாரும் தாவீதின் மேலே திரும்பி கொண்டார்கள் கல்லெறிந்து சாகடிப்பதற்காக. ஆனால் தாவீது செய்த ஒரு பயங்கரமான காரியம் இதுதான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அப்பா, நான் என்ன செய்யட்டும்? நான் போகட்டுமா? ஜெபம் உட்காந்துங்கிறாரு. நான் போகட்டுமா? அந்த தண்டை, அந்த அந்த படையை நான் ஜெயங்கொண்டு திருப்பி வருவேனா? இவன் தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்னா எனக்கு மனைவி, பிள்ளைங்கள், என் சொத்தெல்லாம் கொடுத்தது நீங்கள். இப்போ இல்லை. நல்லா மைண்டில். இப்போ நான் ஓடி போய் பலத்தில் போய் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் நீங்கள். நான் போகலாமா? ஆண்டவரே, நான் வேலைக்கு போகலாமா? என்னைக்காவது நீங்கள் டெய்லி என்னைக்காவது டெய்லி கேட்டுருக்கிறீங்களா? டெய்லி எசப்பா நான் இன்னைக்கு நான் வேலைக்கு போகலாமாப்பா? காலையிலேருந்து ஜெபின்னு சொல்கிறோம். ஏன் பலன் நம்ம போகிறோம். எசப்பா நான் இன்னைக்கு வேலைக்கு போகலாமா? எனக்கு இப்போ இவர் நான் நினைக்கிறேன், ஏன் இந்த சிக்லாகில் எல்லாரும் தாவீதை கல்லெடுத்து கொண்டார்கள்னு சொன்னால் இவர் போய் ஜெபம் பண்ணிங்கிறாரு. நான் போகலாமாப்பா? டா பாவி, உன்னை நம்பி வந்தமாடா நாங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கிறிஸ்து இயேசுவை பற்றி கொள்ளுகிற அந்த விசுவாசம் தாவீதின் மேலே, தாவீதுக்குள்ள, தாவீதின் இருதயத்துக்குள்ள எப்படி இருக்கும்? கொஞ்சம் குடும்பமே இல்லைப்பா. நீங்கள் இவங்க போயிட்டு யுத்தத்துக்கு போயிட்டு வரலாம் காட்டி குடும்பமே இல்லை. இந்த தாவீதை நம்பியிருந்தவங்க எல்லாம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி விட்டார்கள். என்னன்னு சொல்றது? ஆண்டவரே, என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் நீர் உம்முடைய கரம் படைத்தது. எனக்கு தயவு பாராட்டுகிறீங்க. இப்போ இன்னைக்கு இல்லை, என் குடும்பம் எனக்கு இல்லை. இது உங்கள் சித்தமா? உங்கள் சித்தமா? இதுதான் உங்கள் சித்தம்னா ஓகே பண்ற அர்த்தம் அதுதான். இதுதான் உங்கள் சித்தம்னா ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம். ஆமேனா? யோபு அங்கே சொன்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தாவீதுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எடுத்து வாசிக்க போகலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரத்தில், 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் அந்த இடத்துல நான் சொல்கிறேன், கவனிங்க. 6ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசத்தினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். மன கிளேசம் அவங்களுக்கு, ஆக்சுவலா அவங்களுக்கு டிப்ரெஷன். அவங்களுக்கு கவனிங்க, திடீர்னு குடும்பமே இல்லை, என்ன இருக்கும்? எல்லாருக்கும் நல்லா கவனிங்க, எல்லாரும் தாவீதோடு தான் இருக்கிறவங்க, எல்லாரும் விசுவாசிங்கத்தான்னு வச்சுங்களேன். ஆனா எல்லாருக்குள்ளும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், தம்முடைய சொந்த குமார் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இதுதான் இந்த விசுவாசம், இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் நினைக்கிறேன் இல்லையா? அது சொல்றாரு இல்லையா? கர்த்தருடைய, அதாவது தம்முடைய சொந்த குமார் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அவருடைய உயிரையை எனக்காக கொடுத்திருக்கிறார். அவருக்குள்ள தான் எல்லாத்தையும் நான் அனுபவிக்கிறேன். இவங்க என்ன பண்ணாங்கன்னா பெலன் குன்றி போக மட்டும் அழுதார்கள். இப்போ என்ன பண்ண, அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். 4ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 4ஆம் வசனம். அப்போது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பெலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அதாவது எப்படி இருக்கும், நம்முடைய திடீர்னு ஒரே நாளில் ஃபேமிலியே அவுட்டு, மனசு எப்படி இருக்கும்? இவன் தாங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த நான் என்னன்னு பார்க்காம எல்லாம் நீரே, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எனக்காக அவரையே தம்முடைய குமாரனையே ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளாதிருப்பது எப்படி? அது நம்முடைய மனசுக்குள்ள அந்த திடமானது இருக்க வேண்டும். என் கர்த்தர் கொடுத்தது நீங்க. இப்ப தாவீது போயிட்டு என்ன பண்றாருன்னா, 7ஆம் வசனம் வாசிங்க. தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? ஆண்டவரே, நான் போகணுமா?
இவன் தாங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவரே இன்னைக்கு நான் வேலைக்கு போகணுமா? ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் தராது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நான் போனோமா? என்னையா இது, இது பயங்கரம். இது தாவீதுக்கு எப்படி இந்த அன்பின் இருதயம்? ஒருவேளை நேச்சுரல் என்னது என் குடும்பம் இல்லை, இப்போ நான் யுத்த வீரன், என்ன ஆண்டவரே என் குடும்பம் இல்லை, எனக்கு என் குடும்பத்தை ஒருத்தன் வந்து கடத்திட்டு போயிட்டான், இப்போ நான் தான் போய் ஆகணும் அப்படி சொல்லலை. நான் போகணுமா? இதுதான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் இருதயம் முழுக்க முழுக்க, தாவீதுடைய இருதயம் முழுக்க முழுக்க, என்னை சிருஷ்டித்தவர் நீர், என்னை பால் போல வார்த்து தயிர் போல உரைய பண்ணி எனக்கு எலும்புகளையும் நரம்புகளையும் தசைகளையும் தோலையும் எனக்கு தரிப்பித்து எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவு பாராட்டி எனக்காக யாவையும் செய்து முடித்த என் கர்த்தராகிய இயேசு ராஜா, நான் போக வேண்டுமா? இந்த குடும்பத்தை இப்போதைக்கு நீர் தருகிறீரா? என் மனைவி, என்னுடைய 2 மனைவிகள், என் பிள்ளைகள், என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இப்போ நீங்க தரீங்களா? நான் பின்தொடர வேண்டுமா? இதாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். எல்லாரும் கரங்கள் தட்டி மகிழ்ச்சி செலுத்தலாமா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தராகிய இயேசு ராஜா வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை என்ன தெரியுமா? அவருடைய மனசுக்குள்ள, தாவீதுடைய மனசுக்குள்ள நல்லா தெரியும், சகலமும் நீரே, உமக்குள் நீரே எல்லாம், உமக்குள் எல்லாம். ஆமேனா? என் இயேசு ராஜா நீரே எல்லாம், உமக்குள் எல்லாம், நீரே சிருஷ்டிகர்த்தர், உமக்குள் என்பது உன்னுடைய மீட்பினாலே மீட்கப்பட்டோம். அப்ப அந்த சகலமும் சகலமும் என்கின்ற அந்த இருதயம், ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த இருதயம் தாவீதுக்குள்ள இருந்துச்சு. அதனால்தான் சகலத்தை திருப்பிக்க வேண்டாம். சகலம் என்ற வேர்டு இங்கே ஆண்டவர் யூஸ் பண்ணி ஆசீர்வதிக்கிற, சகலமும் நீ திருப்பிக்க, நீ போடா அப்படின்றாரு. அப்போ தாவீதுக்கு ஆண்டவர் அங்கே ஒரு கட்டளை கொடுத்ததும் யுத்தம் பண்றதுக்கு இப்போ ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த பலத்தில் போற இப்போ ஆண்டவரே. ஆமேனா? ஆக ஒவ்வொரு நாளும் இவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்ன கொடுக்கும்? நான் சர்ச்சுக்கு வந்தனே, நான் ஆண்டவருக்கு காணிக்கெல்லாம் கொடுத்தனே, நான் ஏன் இன்னும் தரித்திரனா இருக்கிறேன்? நல்லா கவனிங்க. பணம் இங்கே பணத்தை பற்றியே நான் பேசலை, நான் மனதை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். மனம், பணம் அல்ல, மனதை தேவன் கேட்கிறார். அவரே சர்வ வல்லவர். அவர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாருங்க. நீங்கள் இப்போ என்ன கொடுங்கப்பா. நான் என்னுடைய சூழ்நிலையை பார்க்கல, நான் உங்களையே பார்க்குறேன். இதாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தம் ஜீவனையே எனக்காக கொடுத்தாரே. நீ போப்பா, நீ சகலத்தின் எடுத்துறேன். இப்போ என்ன கேட்குறாரு? எனக்கு ஆண்டவரே, எனக்கு என் பிள்ளைங்க தான் மட்டும் போதும், என் குடும்பம் மட்டும் கொடுத்தா போதுன்ற மனநிலைக்கு எப்படி இருந்தாங்களோ என்னவோ தெரியல ஜனங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, சரி சொத்தெல்லாம் எடுத்துன்னு போயிட்டான். நல்லா கவனிங்க. இவங்க எல்லாத்தையும் தீக்கரை மேலே வசதி பார்த்தா தீக்கரையாக வச்சிருப்பான். நல்லா கவனிங்க. இந்த அமலேக்கு எப்படிப்பட்டவனா? தேவ சிங்காசனத்துக்கு ஆப்போசிட்டானவன், எதிரானவன். இந்த இடத்துல அந்த போன விஷயம் உள்ள வரும். இந்த அமலேக்கு என்கிட்ட அதெல்லாம் நம்ம விளக்கப்பட்ட வேணாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போய் திருப்பின்னு வான்னு. நீ போப்பா, நீ சகலத்தையும் நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்டேன், சகலத்தின்ட்டார். நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போதைக்கு என் குடும்பம் மட்டும் இருந்தால் போதும் ஆண்டவர் என்ற மனநிலையில் இருந்திருக்கலாம் எல்லாருமே. ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தீங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் அவனுக்கு கொளுத்திட்டு போயிட்டானுங்க, எல்லாம் போயிடுச்சு போலகுது. சகலத்தையும் நீங்கள் தான் கொடுத்தீங்க. இவன் தாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனக்காக ஏசப்பா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? இன்று முதல் கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் மனமகிழ்ச்சியாக தான் இருப்பீர்கள். ஆமேனா? உங்கள் வருமானத்தில் ஒரு மனமகிழ்ச்சி இருக்கும். ஆமேனா? அதனால தான் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறாரு. எப்படி சொல்கிறேன்? தாவீது கர்த்தர் சொன்னபடியே யுத்தம் பண்ண போனார். அமலேக்கியனை இல்லை, இவன் பொருள்களை மாத்திரம் அல்ல, எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு அவன் பொருளையும் கொள்ளையடித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அமலேக்கியனுடைய பொருளையும் கொள்ளையடித்தார். இதை கொடுத்தது யாரு? கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தது. இந்த ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்ததுனால தான் தாவீது இருதயக்குள்ள மனமகிழ்ச்சி. அந்த ஐஸ்வர்யத்தை யூதேயா தேசத்தில் மூப்பர்களுக்கு அனுப்பினார். ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? இந்த கொடுக்கிறது உம்முடைய கரத்தில் வாங்கினேன், இதை உமக்கே கொடுக்கிறேன்னு சொல்லி மூப்பர்களுக்கு பங்குகளை அனுப்பினார்.
இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல கொடுக்கறதுல மனமகிழ்ச்சி இல்லை, கொடுத்துட்டு வேதனைப்பட்டு உட்காந்துங்கிற. அதுக்கு என்னன்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார் என்ற விசுவாச பூரணம் இன்றைக்கு நமக்குள்ள இல்லாதபடினால்தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அப்படிப்பட்ட போராட்டம். தேவன் இன்றைக்கு நம்மை மாற்றுவாராக. ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் இங்கே தாவீது என்ன பண்ணாங்க? 17 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபரை தவிர அவர்களில் வேறு ஒருவனும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாம், சொல்லுங்க, எல்லாவற்றையும், எனக்குரிய எல்லாவற்றையும் என் தேவன் கொடுத்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. எனக்குரிய எனக்கு என் தேவையில் வேண்டிய திரவியம் எண்ணெய் என்னுடைய வீட்டில். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிது ஆகிலும் பெரியதாகிலும் குமாரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்க பார்க்கலாம். இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா என்ன? இந்த 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 சம்பவத்தை புரிஞ்சுக்க பார்க்கலாம். சூழ்நிலையை பார்க்கல, என்னை சிருஷ்டித்தவரை நான் பார்த்தேன். ஆமேனா? இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த ஆசீர்வாதம் தான் இது தாவீதின் கொள்ளை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துச்சு. ஆமேனா? ஐஸ்வர்யத்தை கொடுத்துச்சு. அப்போ அந்த ஐஸ்வர்யத்தில் என்ன இருக்காது? வேதனை இருக்காது, மனமகிழ்ச்சி இருக்கும். ஆண்டவரே, இந்த கொள்ளையை உம்முடைய மூப்பர்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது கொள்ளையிட்ட இந்த கொள்ளையை மூப்பர்களுக்கு அனுப்பினார். 26வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவர்களிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு, இந்த மூப்பர்னா யாருன்னா அந்த பட்டணத்துல நியாயம் செய்கிறவர்கள், நீதி செய்கிறவர்கள், ஜனங்களுக்கென்று நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகள் இருந்தார்கள் இல்லையா? அவருடைய கமிட்டியில் இருக்கக்கூடிய மிக பெரிய உன்னத அனுபவம் வாய்ந்த ஆவிக்குரியவர்கள். ஆமென். அவருடைய சத்தியத்துக்காக நிற்கிற மூப்பர்களுக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். எல்லாரும் சொல்லுங்க. அப்பா, இதை நீங்க கொடுத்தீங்க, இது உங்களுக்கே நான் தருகிறேன். தேவ சமூகத்துக்கு வரும்போது இந்த மனமகிழ்ச்சி இருக்க வேண்டும். அவர் யார் யாருக்கு அனுப்பினார் என்றால் ஏறக்குறைய 13 மூப்பர் பட்டணங்களுக்கு, 13 பட்டணங்களுக்கு அங்கிருந்த மூப்பர்கள் எவ்வளவு பேர் இருந்தார்களோ அந்த கொள்ளையை எடுத்து அனுப்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதனோட வேதனையை, இப்ப தாவீதுக்கு வேதனை இல்லை, மனமகிழ்ச்சி. அந்த மனமகிழ்ச்சினால் எல்லாருக்கும் அனுப்பினார். இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு வந்து உற்சாகத்தோடு கர்த்தருக்கு நீங்க கொடுத்தீங்கப்பான்னு சொல்ற மனம் நமக்கு இன்னைக்கு இருக்குதா? எத்தனை நீ புரிஞ்சு போச்சு இன்னைக்கு? ஏன் இன்னைக்கு வருமானத்தில் இன்னைக்கு வேதனை அப்படின்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவ்வளவு காலம் நான் அனுபவிக்காமல் இருந்தேன். எனக்கும் எனக்கு உரிய எல்லாவற்றையும் எனக்கு இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். அவருடைய கரத்தின் கிரியாக என்னை அவர் ஒருபோதும் கை நெகிழ விடார். ஆமேனா? என்னை கைவிட மாட்டார். ஆமேனா? என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர்தான் சிருஷ்டித்தார். அதனால இப்ப அவரை நான் துதிப்பேன் என்ற மன உற்சாகம் நமக்குள்ள இருக்குமேயானால் அந்த வேதனை இருக்காது. வேதனை இருக்குதுன்னா அந்த பணத்தை கையிலேயே வச்சுக்கின்னு அப்படியே நிறைய திட்டம் போட்டு உட்காந்து பெசரின்னு உட்காந்துருப்போம் வேதனையோட. ஆனால் வேதனையை கூட்டார் அப்படின்னா, தாவீது கர்த்தரை நோக்கி பார்த்தபோது மனமகிழ்ச்சியை கொடுத்து ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அந்த ஐஸ்வர்யம் கர்த்தர் கொடுத்த கொள்ளைன்னு சொல்லி அனுப்பினார். பாருங்க, இது என் கர்த்தர் கொடுத்த சம்பாதி, என் குடும்பம் இன்னைக்கு இருக்குதுன்னா என் கர்த்தர் கொடுத்ததுன்னு சொல்லி மனமகிழ்ச்சியோடு தேவ சமூகத்துக்கு வந்து நீ காணிக்க கொடுப்பியே, அதுதான் வந்து மன உற்சாகம், அதுதான் மன சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் உனக்கு வேதனை இருக்கக்கூடாது, வேதனை இருக்காது. என் கர்த்தர் கொடுத்தார், என் கர்த்தருக்கு நான் கொடுக்குறேன், அவர் கரத்தில் வாங்கி அவருக்கு கொடுக்குறேன். அந்த ஆசீர்வாதம் அவர் கரத்தில் வாங்கினேன், இதுதான் ஆசீர்வாதம். அவர் கரம், அவர் கரத்தோடு என் கரம் இணைந்திருக்கிறது, இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த விசுவாசம் நமக்குள்ள வருகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த விசுவாசம் வந்த பிற்பாடு நம்ம பூர்ணப்பட்டு பொருளாதார ரீதியில் தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? எத்தனை பேருக்கு ஆண்டவர் என் கூட பேசணும்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா? இந்த பூர்ண விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எல்லாரும் முழங்கால் படியிட்டு செபிக்கலாம். பரலோக பரமபிதாவே,